Hey everyone, welcome back to my channel. நான் நிஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 ஹாப்பிலி முடிய போகுது. ஸோ இந்த 2024ல் நான் புதுசாக ட்ரை பண்ண மேக்கப் ப்ராடக்ட்ஸில் எதெல்லாம் எனக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சோ, எதெல்லாம் பெஸ்ட் ப்ராடக்டாக இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது எல்லாமே கம்ப்ளீட்லி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதில் நான் எதுவும் எந்த ஒரு ஆர்டர்லையும் டாப் 10 டாப் 5 அப்படிலாம் எதுவும் காமிக்கலை. நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரேண்டமாக தான் நான் காட்ட போகிறேன். எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லையும் நான் காமிக்கலை. ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டை காட்டுறது அப்படின்றது எனக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரைமரோட போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரைமர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2024ல் நான் ட்ரை பண்ணி பார்த்த ப்ரைமர் எனக்கு பெஸ்டா சூப்பரா இருந்தது ELF-ஓட இந்த பவர் கிரிப் பிரைமர் தான். இது MRP அரௌண்ட் உங்களுக்கு 1000 above தான் வரும். பட் நான் மோஸ்ட்லி ELF ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே சேல்ல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் வரும்போது தான் வாங்குவேன். ஸோ அதனால இதோட ஹாஃப் ஆஃப் த பிரைஸ்ல தான் இந்த பிரைமர் நான் வாங்கினேன். இந்த பிரைமர் ஒரு சூப்பர் 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 பிரைமர். இந்த பிரைமர் எல்லா ஸ்கின் டைப்ஸுக்குமே மேக்ஸிமம் சூட் ஆகும். உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சில ஸ்டிக்கி ஃபீல் இருக்கிற பிரைமர்ஸ் பிடிக்காது, மேக்கப் ப்ராடக்ட் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரைமரும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் லைட்டா ஜெல் பேஸ்ட் தான், ஒரு ஸ்டிக்கி ஃபார்ம்லா மாதிரியா தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ்னால தான் இதுக்கு மேல போடுற பேஸ் லாங் லாஸ்டிங்கா நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்குது. ஜஸ்ட் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்ன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இது ஜெல் பேஸ்ட், பட் ரொம்ப திக்காக இருக்காது, கொஞ்சம் லிக்விடியாக தான் இருக்கும். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்டிக்கி ஃபீல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் இருக்க அந்த ஸ்டிக்கினஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைமர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரைமர். இதோட ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பர்த். இது ஆக்சுவலாக மில்கோட அந்த ஹைட்ரோகிரிப் ப்ரைமர் இருக்கு இல்லையா, அதோட டூப் தான் இது. பட் சூப்பர் சூப்பர் ப்ரைமர். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன். நான் ஒரு 5 ஃபவுண்டேஷன் கிட்ட இந்த இயர் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதில் டாப் 3 எனக்கு பிடிச்சிருந்துச்சு 3 ஃபவுண்டேஷன். ஸோ அதை இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அது இந்த டில்டேரோட குஷன் ஃபவுண்டேஷன் தான். நான் வச்சிருக்கிறது மினி வெர்ஷன். இதோட MRP 1200. பட் நான் ஒரு சூப்பர் ஆஃபர்ல 900 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ என்னோட ஷேட் 27N கேமல். இது எனக்கு ஆப்டான மேட்சா இருந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ஆக்சிடைஸ் ஆகும். பட் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகலை, லைட்டாக தான் ஆக்சிடைஸ் ஆச்சு. நான் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரோட ரிவ்யூஸும் பார்த்துட்டு என்னோட ஷேடுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்க ஷேடாக நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சிடைஸ் ஆனதுக்கு அப்புறமா இது என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேட்லேயே இருக்கு. ஈவன் தான் அதோட கொஞ்சம் டார்க்கராக சப்போஸ் நான் வாங்கின ஷேட் இருந்திருந்தா கூட நான் ஹைலைட்டிங் டெக்னிக் வச்சு அதை மேனேஜ் பண்ணியிருந்திருப்பேன். பட் இந்த ஃபவுண்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் சூப்பர் 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 ஃபவுண்டேஷன். நீங்கள் இந்த காசு போட்டு வாங்குறதுக்கு ரொம்பவே வர்த்தான ஒரு ஃபவுண்டேஷன். இதோட கவரேஜ் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதை நீங்கள் மீடியம் கவரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் கவரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பஃப் வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கவரேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் அந்த பஃப்ல டேப் பண்ணி ஃபவுண்டேஷன் எடுத்தாலே உங்களோட ஃபுல் ஃபேஸும் கவர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இதோட கவரேஜ் அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கனால இது உங்களுக்கு லாங் டைம் யூஸ் ஆகும். ஸோ நான் ட்ரை பண்ண ஃபவுண்டேஷன்ஸ்ல இந்த டாப் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டில்டேரோட இந்த குஷன் ஃபவுண்டேஷன் தான். இந்த ஃபவுண்டேஷனோட ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி நான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் அண்ட் இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபவுண்டேஷன்ல நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது K பியூட்டியோட இந்த ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். ஆக்சுவலாக என்னோட லாங் டைம் விஷ் லிஸ்ட்ல இருந்த ஒரு ஃபவுண்டேஷன். இந்த இயர் தான் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதோட MRP-யும் உங்களுக்கு 1200 வரும். பட் நான் ஆஃபர்ல 850 சம்திங்க்கு வாங்கினேன். என்னோட ஷேட் 120Y லைட். இது எனக்கு ரொம்ப எக்ஸாக்டான ஒரு மேட்ச் இந்த ஷேட். சூப்பர் 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 ஃபவுண்டேஷன்.
இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவரேஜ் பில்ட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஹை கவரேஜ் உங்களுக்கு கொடுக்காது. ஷியர் டு மீடியம் கவரேஜ் தான் நீங்கள் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்கின் டிண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ஃபீலே இருக்காது. அண்ட் நீங்கள் எக்ஸாக்ட் மேட்ச் வந்து ஃபவுண்ட் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு சூப்பர் ஃபினிஷ் கொடுக்கும், ஸ்கின் லைக் ஃபினிஷ். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக உங்கள் ஸ்கின்னை வச்சுருக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 100% சூப்பர் ஃபவுண்டேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு மேக்கப்பே பிடிக்காது, ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி லேயர்ட் மேக்கப்ஸ் எதுவுமே பிடிக்காதுன்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஃபவுண்டேஷன். ரொம்ப லைட் வெயிட்டாக உங்கள் ஸ்கின்ல இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு கண்டிப்பாக செட் ஆகும். பட் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த 120Y லைட் ஷேட் வந்து எப்படி இருக்கும் அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் 120Y லைட். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக கிளைட் ஆகுது. நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு டியூவி க்ளோயி ஃபினிஷும் இருக்கும் இந்த ஃபவுண்டேஷனில். இந்த கே பியூட்டி ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் இந்த நைக்காவோட சூப்பர் லைட் சீரம் ஸ்கின் டென்ட் ஃபவுண்டேஷன். இது வந்து ஆக்சுவலாக 899 rupees. பட் நீங்கள் ஆஃபரில் இது வாங்கினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் டென்ட். இது அந்த அளவுக்கு இதோட ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னெல்லாம் அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ, என்னெல்லாம் இது வேலை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த ஸ்கின் டிண்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ஃபவுண்டேஷனோட கவரேஜை பொறுத்த வரைக்கும் இது ஷியர் டு மீடியம் கவரேஜில் தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபில்டர்ட் லுக் கொடுக்கும். ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ஃபில்டர்ட் ஃபினிஷ் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதில் ஹைரலானிக் ஆசிட் இருக்கிறனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும். ஒரு மாதிரி ஏதோ உங்கள் ஸ்கின்ல ஹெவியாக இருக்க மாதிரியோ இல்லை ட்ரை ஃபீலோ எதுவுமே கொடுக்காது. அண்ட் இது வந்து செமி மேட் ஃபினிஷ் தான். ஆக்சுவலாக இவங்க மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஃபுல்லி மேட் கிடையாது, செமி மேட் ஃபினிஷில் தான் இருக்கும். நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணாலே போதும். வின்டர் சீசனில் இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 899க்கு 30 ml ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. அண்ட் இது நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மினிமலாக எடுத்து யூஸ் பண்ணாலே ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதோட ஷேட் அண்ட் கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன். ஸோ நான் வாங்கியிருந்த ஷேட் வந்து 320Y. ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிளெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிண்டட் ஃபவுண்டேஷன் அப்படின்றனால நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லாவே கவரேஜ் கிடைக்கும். இதை பிளெண்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பிளெண்டரே ஏதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் இதை வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒரு ஐலைனர். இது வந்து சூப்பர் அஃபோர்டபுள். ஜஸ்ட் நான் வந்து 100க்கோ என்னமோ தான் வாங்கினேன். பட் நீங்கள் ஆஃபரில் பார்க்கும்போது இது 100 விட கம்மியாக 80 to 90 rupeesல கூட கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஐலைனர். டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் இந்த ஐலைனர் வந்து உங்கள் ஐஸில் இருந்து மூவே ஆகாது. ஸோ அது இந்த இன்சைட்டோட ஐலைனர் தான். இது வந்து ஒரு நல்ல ஜெட் பிளாக் ஐலைனர், சூப்பரான ஒரு லிக்விட் ஐலைனர் இது. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சியும் நல்லா வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வந்து இது வந்து 100 rupeesக்கே உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான ஒரு ஐலைனர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அகைன் வந்து ஒரு ஐ மேக்கப் ப்ராடக்ட் தான். அது வந்து மெப்ளினோட இந்த ஸ்கை ஹை மஸ்காரா. இதோட காஸ்ட் வந்து எம்ஆர்பி எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் இது வந்து ஒரு சூப்பர் மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப். இதில் இப்போ நிறைய வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் வந்து வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட லேஷஸ் வந்து அப்படியே அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா லென்த்தியாக காமிக்கும். உங்களோட லேஷஸ் வந்து நல்லா லென்த்தியாக காமிக்கணும், நல்லா திக்காக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மஸ்காரா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற அந்த மஸ்காரா வான் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியான அந்த ப்ரஷ்ஷோடு இருக்கும். அதனால உங்களுக்கு நல்லா கிளம்ஸியெல்லாம் ஆகாமல் நல்லா லென்த்தன் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஐ லேஷஸை.
ஸோ ரொம்ப சூப்பர்வான ஒரு மஸ்காரா இது. நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இது. நான் நெக்ஸ்ட் காமிக்கணும்னு நினைக்கிறது வந்து பிளஷர். ஆக்சுவலாக இந்த இயர் வந்து நான் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல வந்து பிளஷர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், சிங்கிள் பிளஷர்ஸ். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நல்ல பிக்மெண்டடான 2 பிளஷ் மட்டும் இப்போ இதில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் காமிக்கணும்னு நினைக்கிறது அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த மார்ஸோட ஃப்ளஷ் ஆஃப் லவ் பிளஷ். இதில் உங்களுக்கு வந்து நிறைய ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு. நான் வச்சிருக்க ஷேட் வந்துட்டு 01. இது வந்து நல்ல ஒரு பீச்சி பிங்க், சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பவுடர் ஃபினிஷில் இருக்கிற ஒரு பிளஷ் இது. அண்ட் இதோட பிக்மெண்டேஷனும் சூப்பராக இருக்கும். இந்த இயர் அதிகமாக செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்பில் நான் யூஸ் பண்ண பிளஷ் வந்து இதுவாக தான் இருக்கும். அண்ட் என்னோட ட்ராவல் மேக்கப் கிட்டில் வந்து கண்டிப்பாக இந்த பிளஷ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு சூப்பரான அஃபோர்டபுள் பவுடர் பிளஷ் இது. இதோட ப்ரைஸுமே அரௌண்ட் 250 சம்திங் தான் நினைக்கிறேன். சூப்பரான ஒரு பிளஷ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் காட்ட போகிற பிளஷ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான். பட் அகைன் இது ஆஃபரில் வந்து உங்களுக்கு half ஆஃப் த ப்ரைஸ்க்கே வந்து கிடைக்கும், பை 1 get 1 அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கும்போது. ஸோ இது வந்து ஒரு லிக்விட் பிளஷ் ஃப்ரம் ELF. இது வந்து ELF ஓட கேமோ லிக்விட் பிளஷ். நான் வாங்கின ஷேட் வந்துட்டு மௌ. இன்னும் எனக்கு இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணவே தெரியலை. ஸோ ஐம் சாரி நான் இதை வந்து தப்பாக சொன்னேன் அப்படின்னா. இது வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி நல்ல ஷேடு இது. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நியூட் ஷேடுன்னு சொல்கிறதா இல்லை பிங்க் ஷேடுன்னு சொல்கிறதானே. ரொம்ப பிங்க் ஷேடு இல்லை, ஒரு மாதிரி நியூட் பிங்க் ஷேடு இது. அண்ட் இதோட பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதோட ஃபினிஷ் வந்துட்டு நல்ல ஒரு டியூவி கிளாஸி பிளஷ் ஃபினிஷாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாதிரி அப்படியே கிளாஸியாக நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு டியூவியாக க்ளோயியாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ கிளாஸி மேக்கப் டியூவி மேக்கப் பண்ணும்போது நீங்கள் லிக்விட் பிளஷ் யூஸ் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் பிளஷ் இது. இதோட ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தான பிளஷ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான் காட்டணும்னு நினைக்கிறது வந்து பவுடர்ஸ் லைக் டிரான்ஸ்லூசன்ட், காம்பேக்ட், அது எல்லாமே சேர்த்து நான் ஒரு 2 சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து சேம் பிராண்ட் தான். பட் ரெண்டுமே எனக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கே பியூட்டியோட இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து இந்த ஒயிட் பவுடர் சூப்பர் 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 டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். உங்களோட மேக்கப்பை ஆன் பிளேஸில் வச்சுருக்கும். அண்ட் நீங்கள் ப்ராப்பராக வந்து செட் பண்ணணும் இந்த பவுடரை வச்சு. அப்படி மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேக்கப்பை ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். தாராளமாக வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே நிறைய ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் எனக்கு டிரான்ஸ்லூசன்ட் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்துச்சு. இதுவே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றனால இதில் இருக்க ஷேட்ஸ் செட்டிங் பவுடரும் நான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு இது வந்து எனக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா HD லூஸ் பவுடர். ஸோ உங்களோட ஃபினிஷே வந்து ரொம்ப சூப்பராக நல்லா ஹை டிஃபைன்டாக காமிக்கும். ஜஸ்ட் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ரொம்பவே நல்ல ஃபினிஷ் கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவுடரில் 2 ஆப்ஷனுமே நான் வந்து சேம் பிராண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு காம்பேக்ட் ஃப்ரம் கே பியூட்டி தான். ஸோ இது வந்து ரீசெண்டாக தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதோட ஃபினிஷும் வந்து சூப்பராக இருக்குது. நான் வச்சுருக்க ஷேட் வந்து 110Y லைட். இது எனக்கு வந்து ரொம்பவே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நான் யூஸ்வலி வந்து நிறைய பேர் காம்பேக்ட் வந்து பிரைட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் காம்பேக்ட் வந்து செல்ஃப் க்ரூமிங்கில் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய ஃபவுண்டேஷன்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் அப்போ. ஸோ எனக்கு காம்பேக்டே வந்து என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோனில் இருந்துச்சு அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி ஷேட் தான் நான் சூஸ் பண்ணேன். 110Y லைட் இது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. நல்லா வந்து ஒரு மேட் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட பேஸ் மேக்கப்பை வந்து நல்லாவே வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்டிஃபை பண்ணி நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்குது. பட் ஒரு நல்லா ஒரு ஹை கவரேஜ் ஒரு திக்கான ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வச்சு மட்டும் நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங்க்கு பெஸ்ட்டான ஒரு காம்பேக்ட் இது. ஸோ இதுதான் 110Y லைட் இது. அண்ட் இதோட ஃபினிஷ், இந்த பவுடரோட ஃபினிஷ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஜஸ்ட் இதோட ஷேடு காமிக்கிறேன். ஸோ இதுதான் 110Y லைட் இது.
ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ரொம்ப மைன்யூட்டான பவுடர் ஃபினிஷில் இருக்கும் இந்த காம்பேக்ட். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில காம்பேக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பவுடரியாக ஒயிட்டிஷாக ஒரு மாதிரி கேக்கியாக கூட காமிக்கும். பட் இதோட ஃபினிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபினிஷாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒரு லிக்விட் ஃபில்டர். இது வந்து ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு வந்து நான் வந்து இந்த இயர் தான் ட்ரை பண்ணேன். இதோட ப்ரைஸுக்கு வந்து நான் வாங்குறப்போ அவ்வளோ யோசித்தேன் இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் சார்லட் டில்பரியோட லிக்விட் ஃபில்டருக்கு இது டியூப்னு சொல்லி ரொம்ப ஹைப்டாக வந்து இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அந்த டைமில், நான் பர்ச்சேஸ் பண்ண டைமில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்தனால அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். பட் நான் வாங்கினதுக்கு வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து ELFோட இந்த ஹாலோ லிக்விட் ஃபில்டர் தான். நான் வச்சுருக்க ஷேட் வந்துட்டு ஐ திங்க் லைட் மீடியம். எஸ், இது வந்து ஷேட் 3 லைட் மீடியம். இதில் ஐ திங்க் 6 or 7 ஷேட்ஸ் இருக்குது, எனக்கு சரியாக தெரியல. ஆக்சுவலாக சார்லட் டில்பரியோட அந்த லிக்விட் ஃபில்டரோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இது அதோட 100% டியூப் கிடையாது. பட் அதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஃபில்டர்னு தான் நான் சொல்லுவேன். பட் எக்ஸாக்டாக அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இதோட க்ளோ இருக்காது. பட் இதுவும் நல்ல க்ளோ கொடுக்கும், நல்ல டீசெண்டான ஒரு ஃபில்டர்டு க்ளோயி ஃபினிஷ் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபில்டர், லிக்விட் ஃபில்டர்னே சொல்லலாம். ஸோ இதுதான் லைட் மீடியம் ஷேட். என்னோட ஸ்கின் டோனில் தான் நான் வந்து இந்த ஷேட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் எனக்கு மோஸ்ட்லி பிரைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சாலும் எனக்கு மீடியம் ஸ்கின் பீப்புள் தான் நிறைய பேர் வராங்க. ஸோ மீடியம் டு லைட் ஷேட் அதனால தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஃபில்டர்டு க்ளோயி லுக் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். பட் சார்லட் டில்பரி வந்து இதை விட கொஞ்சம் க்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது வந்து நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ELFோட இந்த ஹாலோ லிக்விட் ஃபில்டரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த இயர் நான் அதிகமாக யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த மேக்கப் ப்ராடக்ட்டில் வந்து இதையும் சொல்லலாம். ஏன்னா இந்த இயர் எனக்கு ஸ்கின் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ட்ரையாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ நான் மேக்கப் வந்து கொஞ்சம் க்ளோவியாகவே வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன் செல்ஃப் க்ரூமிங்கெல்லாம். ஸோ அப்போ வந்து அதிகமாக இந்த ELFோட ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ 2024ஓட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சீலர். இந்த இயர் நான் ட்ரை பண்ண கன்சீலர்ஸில் த பெஸ்ட் கன்சீலர்னு சொல்லுவேன். பிகாஸ் இதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ அஃபோர்டபுள். அண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இப்படி ஒரு கன்சீலர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து டவுட் தான். இந்த கன்சீலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ரிவ்யூ கூட ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன் அதர் தான் மார்ஸோட இந்த கேன்சல் கன்சீலர். இதில் வந்து 8 ஷேட்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. இப்போ ஷேட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரில. பட் நான் வாங்கும்போது 8 ஷேட்ஸ் தான் இருந்துச்சு. நான் வச்சுருக்கிறது வந்து 05 and 07. இது வந்து ஒரு சூப்பர் 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 கன்சீலர். ஜஸ்ட் 249 தான் இதோட MRPயே. நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த கன்சீலர் வாங்கலாம். பிகாஸ் இதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும். திக்கானா ரொம்ப வந்து பிளெண்ட் ஆகாது அப்படிலாம் கிடையாது. சூப்பராக வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அண்ட் இதோட கவரேஜ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஹை அண்ட் கன்சீலர் நம்ம ஒரு 1000க்கு மேலே 2000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய கன்சீலர்ஸ் எந்த அளவுக்கு கவரேஜ் அண்ட் ஒர்க் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த கன்சீலர்ஸும் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோ சூப்பரான என்னோட ஃபேவரட் கன்சீலர்ஸ் இந்த மார்ஸோட கேன்சல் கன்சீலர். ஜஸ்ட் இப்போ இதோட ஷேட் அண்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து 07 டார்க்கான ஷேட் இது. அண்ட் 05 இது வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட். ஸோ 07 and 05. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் பிளெண்ட் ஆகுறது வந்து 100% சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஒரு டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பரான ஒரு கவரேஜ் கொடுக்கும் இந்த கன்சீலர். கண்டிப்பாக ஹைலி 100% நீங்கள் இந்த கன்சீலர் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் மார்ஸோட ஒரு ப்ராடக்ட் தான். நான் இந்த இயர் வந்து லிப்ஸ்டிக்ஸே வந்து நிறைய வந்து வாங்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே வந்து இந்த இயருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆர்டர்னா அதில் லிப்ஸ்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் இந்த இயர் வந்து நான் லிப்ஸ்டிக்ஸே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் 2 தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் இப்போ காமிக்க போகிறது. இன்னொன்று வந்துட்டு மார்ஸோட செகண்ட் வேரியண்ட் ஆஃப் லிப் லைனர் செட் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் சூப்பரான ஒரு இந்த இயர் வந்து சூப்பர் ஷேட் ரேஞ்சஸில் செகண்ட் ஒரு லான்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா ஷேட்ஸுமே ஆசமாக இருந்தது.
ஆல்ரெடி அதோட ரிவ்யூ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு சூப்பரான லிப் லைனர் செட்டுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி அதை நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்றனால இந்த 2024 ஃபைன்ஸில் வந்துட்டு அதை நான் ஷேர் பண்ணலை. பட் அதுவும் சூப்பரான ஷேட்ஸாக இருந்தது, வேரியன்ட் 2வும். ஸோ இப்போ பார்க்க போகிற லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து மார்ஸோட பாப் ஸ்டார் லிக்விட் லிப்ஸ்டிக். இது ஏன் எனக்கு ஃபேவரட் அப்படின்னா, மார்ஸில் வந்து நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, நிறைய வேரியன்ட் இருக்குது. அவங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லிப்ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன் இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதோட பிக்மெண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட் லைட்டாக தான் எடுத்த ப்ராடக்ட்டுமே நல்ல வந்து பேலன்ஸ் வந்து இதிலே வந்து நான் ஜஸ்ட் விட்டுட்டேன். எந்த அளவுக்கு பிக்மெண்டடாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். லைட்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களோட ஃபுல் லிப்ஸையுமே வந்துட்டு கவர் பண்ணிடலாம். அண்ட் இதோட ஸ்டே வந்து சூப்பர் 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 லாங் லாஸ்டிங். அண்ட் இது வந்து சூப்பர் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். உங்களோட லிப்ஸை வந்து ப்ராப்பராக வந்துட்டு நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் இல்லை அட்லீஸ்ட் நல்ல லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட்டி மேட் மூஸ் ஃபினிஷ் வந்து இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் கொடுக்கும். இது வந்து ஐ திங்க் எம்ஆர்பியே வந்து 249 நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். கண்டிப்பாக மார்ஸோட இந்த பாப் ஸ்டார் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நான் ட்ரை பண்ணது வந்துட்டு 23 பெஸ்ட் ஷார்ட். பட் இது வந்து நல்ல ஒரு பிரைடல் ஷேட் கூட. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, ஒரு பெஸ்ட்டான அஃபோர்டபுள் செட்டிங் ஸ்ப்ரேவை காமிச்சிட்டு இந்த 2024 ஃபைன்ஸை வந்துட்டு நான் ரேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது வந்து நைக்காவோட இந்த மேட் செட்டிங் ஸ்ப்ரே தான். இது நைக்காவோட மேட் டு லாஸ்ட் லாங் லாஸ்டிங் செட்டிங் ஸ்ப்ரே வித் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து 699 ருபீஸ் உங்களுக்கு எம்ஆர்பி. இதோட குவான்டிட்டி வந்து 65 ml. இது வந்து ஐ திங்க் நான் ஆஃபரில் 490 சம்திங்க்கு வாங்கினேன். பட் இதோட ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேக்கப்பை வந்து ஆன் பிளேஸில் அவ்வளோ சூப்பர் மேட்டிஃபையிங்காக அப்படியே வந்து வச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ கூட நான் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மிஸ்ட் ஃபார்மில் வந்துட்டு இதில் உங்களுக்கு வரும். இதில் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப எதுவும் ஃப்ராக்ரண்டாடாவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற செட்டிங் ஸ்ப்ரேல வந்து ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது மோஸ்ட் ஆஃப் செட்டிங் ஸ்ப்ரேல. பட் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. அண்ட் இது மேக்கப்பை வந்து அவ்வளோ சூப்பராக ஆன் ஸ்பாட்டில் வந்து வச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஐ ஷேடோ வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் இந்த செட்டிங் ஸ்ப்ரே எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் ஐ ஷேடோ வந்து இங்கே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இதை நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். நைக்காவோட மேட் டு லாஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது வந்து லாங் லாஸ்டிங்காக மேக்கப்பை வச்சுருக்கோன்றது. அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணது வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நான் அப்ளை பண்ண ஐஷேடோ. இப்போ இதை வந்து நான் ரப் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் நல்லாவே ரப் பண்ணுறேன். பட் ஆன் பிளேஸில் அந்த ஐஷேடோ அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட வந்துட்டு மூவே ஆகலை. அந்த அளவுக்கு நைக்காவோட இந்த மேட் டு லாஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே வந்து சூப்பர் லாங் லாஸ்டிங்காக வந்து வச்சிருக்கு மேக்கப்பை. இந்த இயர் தான் ஆக்சுவலாக நைக்கா வந்து நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு லிக்விட் கன்சீலர், செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் அவங்களோட ஸ்கின் டிண்ட், இந்த மாதிரி அவங்க லான்ச்சே பண்ணாத ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இயர் நிறைய வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து சூப்பர் பெஸ்ட் ஆஃப் 2024 ஃப்ரம் நைக்கான்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட். ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. இந்த 2024 மேக்கப் ஃபைன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.